வணக்கம் நண்பர்களே. நீங்கள் இப்போ 12ஆம் வகுப்பு முடிச்சு, அடுத்த படிக்க வேண்டிய படிப்ப பத்தி சிந்திச்சிட்டு இருக்கீங்களா? அதுதான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். 12ஆம் வகுப்புக்கு பிறகு எப்படி சரியான கோர்ஸ தேர்வு செய்யலாம்னு. முதல்ல ஒரு முக்கியமான விஷயம், நீங்க எந்த படிப்ப தேர்வு செஞ்சாலும், அந்த படிப்பு உங்களுக்கு புடிச்சதா என்பதுதான் முதன்மையான கேள்வி. எல்லாரும் எம்பிபிஎஸ், இன்ஜினியரிங், பிகாம், பிஎஸ்சி, ஆர்க்கிடெக்சர் படிக்கிறாங்கன்னு நீங்களும் அதே வழியில போனனா, அது நல்ல முடிவு இல்லாம போயிடும். நீங்க எதுல ஆர்வமா இருக்கீங்க? ஆர்ட்ஸ், மேத்ஸ், அறிவியல் ஆர்வமா? இல்ல, ஆன்மீகம், சட்டம், சமூக சேவை, டிசைனிங், போட்டித் தேர்வுகளா? இதுதான் உங்கள் வாழ்க்கையின் அடிப்படை. அடுத்து, தமிழ்நாட்டில எதெல்லாம் கோர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பைபிடி மாதிரி மருத்துவம் சார்ந்த படிப்புகள் இருக்கு. மேத்ஸ் குரூப்புக்கு என்ஜினியரிங், ஆர்க்கிடெக்சர், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ, டேட்டா சயின்ஸ் மாதிரி டெக்னிக்கல் படிப்புகள். காமர்ஸ் குரூப்புக்கு பிகாம், சிஏ, பிபிஏ, எக்கனாமிக்ஸ், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஆர்ட்ஸ் குரூப்புக்கு பிஏ தமிழ், ஆங்கிலம், வரலாறு, சமூகவியல், ஜர்னலிசம். அதோட கூடவே பாலிடெக்னிக், டிப்ளோமா கோர்சஸ், ஃபேஷன் டிசைனிங், அனிமேஷன், அக்ரிகல்ச்சர், லா டீச்சிங் போன்ற வொகேஷனல் மற்றும் ப்ரொஃபஷனல் படிப்புகளும் இருக்கு. படிப்போட வேலைவாய்ப்பும் முக்கியம்தான். ஜாப் ஸ்கோப் பார்த்து தான் கோர்ஸ் தேர்வு செய்யணும். எக்ஸாம்பிள், ஒரு சில கோர்சஸ் தியரிட்டிக்கல் ஃபோக்கஸ் அதிகமா இருக்கும், அப்போ பிஜி படிக்கணும். சில கோர்சஸ் டைரக்ட் ஜாபுக்கு லீட் பண்ணும், ஐடி, நர்சிங், பிஎஸ்சி அக்ரி மாதிரி. அதோட கூட காலேஜ் எதுவும் முக்கியமானது. நீங்க தேர்வு செய்யும் கோர்ஸ் எந்த காலேஜ்ல படிக்கிறது என்பதிலும் ஃபியூச்சர் டிசைட் ஆகுது. என்ஐஆர்எஃப் ரேங்க், பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபேக்கல்டி, அக்ரெடிடேஷன் இதெல்லாம் பார்த்து தான் தேர்வு செய்யணும். தமிழ்நாட்டில் என்ஜினியரிங்குக்கு டிஎன்இஏ கவுன்சிலிங், மெடிக்கலுக்கு நீட் கவுன்சிலிங், ஆர்ட்ஸ் சயின்ஸுக்கு டைரக்ட் மெரிட் அட்மிஷன் அல்லது காலேஜ் லெவல் கவுன்சிலிங் நடக்குது. சில பிரைவேட் காலேஜஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸும் நடத்துறாங்க. இதையெல்லாம் முடிவெடுக்க முன்னாடி உங்கள் பெற்றோர், ஆசிரியர்கள், கரியர் கவுன்சிலர்ஸ், சீனியர்ஸ் எல்லார்கிட்டையும் பேசிட்டு ஆலோசனை வாங்குங்க. ஒரே ஒரு முடிவு தான் உங்களை என்டையர் ஃபியூச்சரை ஷேப் பண்ணும். முடிவுல சொல்லணும்னா, நீங்க தேர்வு செய்யும் படிப்பு நீங்க யாராக இருக்க போறீங்கன்னு தீர்மானிக்கிறது. அதனால ரஷ் பண்ணாம யோசிச்சு அனலைஸ் பண்ணி உங்க மனசுக்கு பிடிச்ச மற்றும் நல்ல வாய்ப்புள்ள கோர்ஸை தேர்வு செய்யுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட்ல உங்க டவுட் கேட்டுக்குங்க. இன்னும் பல கரியர் ரிலேட்டட் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் எதிர்காலம் மிக சிறப்பாய் இருக்க வாழ்த்துக்கள்.